அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவோம் கருணை கடலை கந்தா போற்றி. நன்மையும் தீமையும் நிறைஞ்சது தாங்க வாழ்க்கை. நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம கூடவே நண்பரும் இருக்காங்க, எதிரிகளும் இருக்காங்க. அது தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம சிவனேன்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் எதிரிகள் அப்படி இல்லை. நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுக்கணுன்ட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சரணடைய வேண்டிய கடவுள், படிக்க வேண்டிய மந்திரம் இதுதாங்க. பகை கடிதல் தான் அந்த மந்திரம். சரணடைய வேண்டியது முருகப்பெருமான் தான். சூரசம்கார மூர்த்தியாக இருக்கிறவர் அவர் தான். ஏன் மற்ற கடவுள் எல்லாம் பண்ண மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா தெய்வங்களும் எல்லாருக்கும் துணையாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருத்தரும் முதற் கடவுளாக இருப்பாங்க. அது முருகப்பெருமான் தான். அவரை நம்ம செவ்வாய்க்கிழமையிலோ இல்லை கிருத்திகையோ சஷ்டியிலையோ அவரை கடவுளே இந்த துன்பத்திலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகை கடிதலை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பகைவர் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் கூட அவங்களே நம்மக்கிட்ட சரணடைவாங்க. பகை கடிதல் 10 பாடல்கள் இருக்குது. முருகரையே மயில் மேலே கூட்டிகிட்டு வர மாதிரி வர பாடல் தான் அது. பாம்பன் சுவாமிகள் எழுதுனது அது. பகை கடிதல் அது நான் 10 சொல்கிறேங்க, ஒவ்வொன்றா சொல்கிறேன். பகை கடிதல் 1. திருவளர் சுடர் உருவே, சிவைக்கரம் அமர் உருவே, அருமறை புகழ் உருவே, அரவர்கள் தொழும் உருவே, இருள் தபும் ஒளி உருவே, என நினை எனதெதிரே, குருகுகன் முதல் மயிலே கொணர்தியுன் இறைவனையே. முருகா சரணம்.